ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து எல்லாமே ஃபன்னாக இருக்க போகுதுங்க. என்னென்னா, ராட்ரிக்கோட ஒய்ஃபை வந்து வம்பிழுத்துருக்காரு மதன். என்னென்னமோ சொல்லியிருக்காருங்க. செம்ம சிரிப்பாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆடியோ நான் காட்டுறேன், ஓகேவா? இதை எப்படியெல்லாம் இவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ நான் காட்டுறேன், இருங்க. இது ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு நானே காட்டுறேன். எனக்கு கேமரா வேற இது வராது. நான் வந்து ஏர் ட்ராப் பண்ணுறேன் உங்களுக்கு. லைனாக ஒரு கதையாக க்ளீனாக கேளுங்க, ஓகேவா? ப்ரூஃபோட காட்டுறேன், சரியா? இது இவ என்ன பேசியிருக்கா? என் ஒய்ஃப் தான் பேசியிருக்கா, ஓகேவா? என் ஒய்ஃப் தான் பேசியிருக்கா. அவ என்ன பேசியிருக்கா, எதுக்காக பேசியிருக்கா, என்ன இதுக்காக பேசியிருக்கான்னு நான் காட்டுறேன். அம்மா இங்க வா, இங்க வா. இருங்க ஒரே நிமிஷம், உட்காரு. ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப வரேன் ப்ரோ பாயிண்ட்டுக்கு, சரியா? இதெல்லாம் எங்க வந்து அந்த ஆளை கூப்பிடுங்க. இப்போ எனக்கு வரணும். இது வந்து எங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது? 3 மாசத்துக்கு முன்னாடி ஜாக் ஸ்பேரோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல பரவாயில்ல, ஜாக் ஸ்பேரோ ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம மேல ஃபேக் அலிகேஷன் வருது. அவளோட வாய்ஸ் ரெக்கார்டை வந்து தேவையில்லாம ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இதுக்காக நான் சொல்றேன். அதுல வந்து சாய் ப்ரோ பத்தி ஒரு வார்த்தை அவ தப்பா சொல்லியிருந்தா நான் இதோட யூடியூபே குட் பண்ணிட்டு போறேன் ப்ரோ, ஓகேவா? என் ஒய்ஃப் பத்தி எனக்கு தெரியும், என்ன நடந்துச்சுன்ட்டு நான் சொல்றேன், ஓகேவா? ஜாக் ஸ்பேரோ ப்ரோன்னு ஒருத்தர், ஓகேவா? எப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி வந்து வந்திருந்தாரு, ஓகேவா? நம்ம சேட்டுக்கு வந்திருந்தாரு. எனக்கு வந்து அப்ப யாருன்னே தெரியாது, ஓகேவா? ஜஸ்ட் ஸ்பான்சரா வந்தாரு. உங்களுக்கு தெரியும்ல, இப்போ காமனா வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ யூடியூப்ல எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்குது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து இதெல்லாம் பண்றதா இருக்கட்டும். நான் எங்க அம்மாவை கூப்பிட்ட ரீசன் வந்து நான் வந்து சொல்றேன், இருங்க ஒரு செகண்ட், இருங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து ஒரு பார்ஸ் ஸ்பின் ஒன்று பண்ணியிருப்பேன். பார்ஸ் வந்து வந்த டைம்ல வந்து பார்ஸ் ஸ்பின் ஒன்று பண்ணியிருப்பேன். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 50,000 வந்து பார்ஸ் ஸ்பின்னுக்கு நான் வேணான்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. நீ பண்ணு ராட், நீ பண்ணு, பரவாயில்ல, நீ பண்ணு அப்படின்னு சொன்னாரு. ப்ரோ நான் அவர் ஏகப்பட்டன்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. எனக்கு வந்து மற்றவங்களை இது பண்ணி எனக்கு வேணாம், சரியா? இது என்ன ரீசனுக்காக இவங்க இதை பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, ஓகேவா? இவர் வந்து நல்ல மனுஷன் ப்ரோ, நல்லா பேசினாரு, நல்லா இது பண்ணாரு. என்கிட்ட நடுவில் வந்து டச் இல்லாமல் போயிட்டாரு. பட் அவருக்கு ஏதோ ஃபேமிலி இஷ்யூ அப்படின்னு சொன்னாரு, அதனால டச் இல்லாமல் போயிட்டாரு. நாங்க வந்து கரெக்டா அந்த பார்ட்ஸ் ஸ்பின்னெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வீடு சேஞ்ச் பண்ற டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, நானா போய் எதுவுமே கேட்கல ப்ரோ, கடவுள் சத்தியமா நானா போய் எதுவுமே கேட்கல. வீடு சேஞ்ச் பண்ற டைம்ல வந்து அவர் வந்து என்கிட்ட இல்ல, அவருக்கு வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூ ஒன்று இருந்தது. அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சான். யாருக்கு? ஜாக் ஸ்பேரோ ப்ரோவோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுல கூட, அவர் வந்து இந்தியாவில் இருக்கிறவர் ஃபாரின்ல இருக்காரு, ஓகேவா? அவங்க வீட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா யாருமே அவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அவங்க அம்மாவா இருக்கட்டும், அவங்க அப்பாவா இருக்கட்டும், எந்த பர்சனல் அட்டாச்சும் வந்து அவருக்கு கிடையாது, ஓகேவா? இதனால என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, அப்பப்போ அவர் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் எங்க அம்மா கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட பேசியிருக்காரு. எங்க அம்மா அடிக்கடி பேசியிருக்காங்க, என் ஒய்ஃப் பேசியிருக்கா, ஓகேவா? ஒரு ஃபேமிலி ஒரு சப்போர்ட்டுக்காக அவருக்கு வந்து, பிகாஸ் இப்போ ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும் போது ஒரு அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக வந்து ஒரு இதா பேசுவாங்க தெரியுமா? எங்க அம்மா கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, உங்க அம்மா கிட்ட பேசினா வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, லைக் இந்த மாதிரி இதுல பேசினாரா. இதுல என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, வீடு ஷிஃப்ட் பண்ணும் போது ப்ரோ இது ஒரு பெரிய கதை ஒன்று இருக்கு ப்ரோ, ஓகேவா? பெரிய கதை. இது நான் கிளீனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? நீங்க உங்களுக்கு கேட்கறதுக்கு டைம் இருக்கான்னு தெரியல. நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணும் போது சரி, நான் என்னடா அது கேட்டா இல்ல, அவரு வந்து பர்சனலா தான் அவ அண்ணன் ஒரு முறையில தான் அவ கேட்டா. அது எதுக்கு அவரு லைவ்ல போடுறது? அது நம்ம கிட்ட கேட்கலாம். இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, சாய் ப்ரோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஃபாரின் போறாரு போல. அவருக்கு வந்து காசு தேவையா 8 லட்சம் ரூபாய் இவரு தரேன்னு சொல்லியிருந்தாரு போல, ஜாக் ஸ்பேரோ ப்ரோ. இவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருந்தாருல, 3 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு 3 lakhs வந்து கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாரு. எதுக்குன்னா வீடு ஷிஃப்ட் பண்றேன், நாங்க கேட்கல, ஓகேவா? சொன்னாரு, நாம கேட்டோம். எதுக்கு அவர் கொடுக்கறேன்னு சொன்னார்னா, வீடு ஷிஃப்ட் பண்றேன், பரவாயில்ல, நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். அதாவது வீடு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு இப்போ வரைக்கும் தரல ப்ரோ, ஓகேவா? இப்போ வரைக்கும் தரல. அதனால வந்து ஊர்ல பேசக்குள்ள கூட உங்களுக்கு எதனா ஹெல்ப் கேளுங்கமா, நான் செய்யறதுன்னு தான் சொன்னாரு. நான் எது கேட்கல, நம்ம அவரே தான் பேசுறாரு ப்ரோ, அவரே தான் பண்றாரு. இப்பயும் அவரே தான் வந்து மதன் ப்ரோ காமிச்சிருக்காரு இந்த வாய்ஸ் ரெக்கார்ட். இதுல இந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல என்ன இருக்குன்னா, இவ வந்து
அவர் வந்து ஃபாரின்ல இருக்காரு. ஓகேவா? அவர் வந்து ஃபாரின்ல இருக்காரு. இவளுக்கு வந்து உடம்பு சரியில்ல என் ஒய்ஃப்க்கு. ஓகேவா? அவ ட்ரை ஃப்ரூட்ஸ் கேட்டிருக்கா. ட்ரை ஃப்ரூட்ஸ்காண்டி 3 நாளா மெசேஜ் பண்ணியிருந்தா. லைக் ஃபாரின்ல இருந்து யாராச்சும் வாங்கி அனுப்பிச்சாங்கன்னா, இங்க ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்குற அளவுக்கு நம்பளுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட் நம்ம கையில இல்ல. அந்த ரெக்கார்ட்லயே இருக்கும். அந்த ரெக்கார்ட்லயும் இருக்கு. அவங்க அவங்க போட்ட ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கேட்டது. ஓகேவா? இதுதான் இருக்கே தவிர முடியாதுன்னு சொல்லி விட வேண்டியதானே. ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ வந்து ஒரு அண்ணன் கிட்ட வந்து அவங்க அண்ணனா வந்து அவர் பழகியிருக்காரு. பேசுனதுனால தானே நம்ம உரிமையோட நம்ம கேட்கறோம். இல்லன்னா நம்ம எதுக்கு கேட்கறோம்? இது வந்து ஒரு ப்ராப்ளம். அவ கேட்டிருக்கிறது வந்து அங்க சாய் ப்ரோ பத்தி ஒண்ணுமே பேசல. அங்க சாய் ப்ரோ பத்தி ஒரு அலிகேஷன் வைக்கல. இவளுக்கு வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்ன்றதுக்காக மட்டும் தான் அவர்கிட்ட வந்து பேசியிருக்கா. ஓகேவா? அத வந்து இவங்க சாய் ப்ரோக்கு வந்து இவங்க வந்து ஸ்பான்சரை வந்து வரவிடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காசை வரவிடாம தடுக்கிறாங்கன்ட்டு இவ மேல அலிகேஷன் வச்சு, இப்ப இது தேவையில்லாத ஒரு இது. ப்ரோ ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி பண்ணும் ப்ரோ உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? நீங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க கிட்ட பழகுறேன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க பரவாயில்ல ப்ரோ. பேசிடலாம். ஓகேவா? என்ன இருக்குதோ இன்னைக்கே முடிச்சிடலாம். ஃபெராரி ரவுச்சர் இஸ் நாட் அ ட்ரை ஃப்ரூட் பை தி வே. ப்ரோ இதுல எங்க ப்ரோ ஃபெராரி ரவுச்சர்ன்ட்டு இருக்கு? சரி ப்ரோ. சரி ஓகே. ஃபெராரி ரவுச்சர் சாக்லேட். ஓகே ட்ரை ஃப்ரூட் ஏதோ ஒண்ணு. உங்களுக்கு இப்ப நீங்க ஃபாரின்ல வந்து உங்க உங்க அண்ணனோ, உங்க தம்பியோ யாராவது இருந்தாங்கன்னா, சாக்லேட்ஸ் வந்து இப்ப நீங்க அங்க இருந்து கொரியர் போட்டு விடுறீங்க. ஓகேவா? கொரியர் போட்டு விடுறீங்க. அந்த டைம்ல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸோட சேர்த்து சாக்லேட் கேட்கறதுலாம் ஒண்ணும் தப்பு இல்லல்ல ப்ரோ. உங்ககிட்ட வந்து பெர்சனலா வந்து ஒருத்தங்க பேசுறாங்கன்றப்போ, உங்ககிட்ட வந்து பெர்சனலா ஒருத்தர் அட்டாச் ஆயிருக்கிறாங்கன்றப்போ, அவங்க கிட்ட வந்து ஒரு அண்ணன் முறையா பழகுறாங்கன்றப்போ, அவங்க கிட்ட கேட்கறதுல என்ன ப்ரோ தப்பு இருக்கு? இங்க பாருங்க. இதுல வந்து என்ன இன்வால்வ் பண்ணாங்க. நான் எதுவுமே பேசல, எதுவுமே பண்ணல. ஓகேவா? அவரு தான் வந்து எங்க ஃபேமிலி கிட்ட வந்து அட்டாச் ஆயிருந்தாரு. அதனால அவங்க பேசிக்கிட்டாங்க. இதுக்கும் எனக்கும் வந்து ஒரு அதாவது நம்ம யூடியூப்ல இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஒரு ஃபேமிலிக்கான ஒரு ஒரு இது சைடு போயிட்டு இருக்கு. இது எதுக்கு சம்மந்தமே இல்லாம வந்து சாய் ப்ரோக்கு வந்து இது பண்ணாங்க. இது வந்து சாய் ப்ரோக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து இது அது இல்லாம உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? சாய் ப்ரோக்கு வந்து 8 லாக் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வைஃப்க்கு வந்து ஒரு இது அனுப்பிச்சிருந்தாரு. ஓகேவா? அத நான் காட்டுறேங்க. அவருக்கு எல்லாருக்குமே தான் ஹெல்ப் பண்றாரு. அது ஏன் அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு ஏன் சொல்லி காட்டின்னு இருக்கிறாங்க? சொல்லி காட்டுறது இல்ல. இவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ வந்து அவருக்கு சாயின்னு இருக்காருல்ல, ம். அவருக்கு வந்து 8 லட்சம் தரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த அமௌண்ட்ட வந்து இவ தர வேணாம். எனக்கு பண்ணுங்கன்னு சொன்ன மாரி இவங்க இவங்க சொல்லி வச்சிருக்காங்க. புரியுதா? இவ மேல தப்பா வந்து சொல்லி வச்சிருக்காங்க. அவ என்னத்துக்கு அதெல்லாம் சொல்லப் போறா? என்ன தலையெழுத்தா? அதுதான். அவரு பண்ணா அவ அவரு வந்து குடுக்க இது போறாரு. பண்ணி என்ன ப்ரோ கிடைக்க போகுது? அவளுக்கு என்ன ப்ரோ கிடைக்க போகுது ஃபர்ஸ்ட்டு? அவரு அமௌண்ட் அவரு குடுக்க போறாரு. இவ காசா குடுக்க போறா? குடுக்க வேணாம்னு ஆ. சொல்றதுக்கு? அந்த ஜாக் ஸ்பேரோ ப்ரோ வந்து ஒரு சாய் ப்ரோக்கு வந்து 8 லாக்ஸ் அனுப்பிச்சிருக்கிறத வந்து ஒரு ஸ்லிப் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. ஓகேவா? அது கூட என்கிட்ட இருக்கு. நான் காட்டுறேன்.